exercise நம்ம second sum பார்க்க போறோம். So second sum ல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. From the information given below, prepare receipts and payment account of Coimbatore Cricket Club ன்னு சொல்லிருக்காங்க for the year ended 31st March 2019 கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க பாருங்க. சோ நம்ம என்ன prepare பண்ணோம், first இந்த மாதிரி prepare பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எதுமே ஐட்டம்ஸ் எதுமே எழுதாதீங்க உள்ள. and இந்த மாதிரி prepare பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்படி ஃபார்மட் எப்படி எழுதணும் அது நான் எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட்ல சொல்லிருக்கேன். சோ இங்க என்ன எழுதுவீங்க நீங்க ஹெட்டிங்ல in the books of Coimbatore Cricket Club receipts and payment account for the year ended 31st March 2019 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஓவர்டிராஃப்ட் கொடுத்திருக்காங்க. பேங்க் ஓவர்டிராஃப்ட்னா எங்க வரும், உங்களுக்கு பேமெண்ட் சைடுல வரும். கரெக்ட்டுங்களா? பை பேலன்ஸ் brought down bank overdraft னு எழுதிக்கோங்க. எவ்வளவு 6000. சோ 6000 எழுதியாச்சு. அப்புறம் cash in hand கொடுத்திருக்காங்க. அது எங்க எழுதணும், இந்த பக்கம் எழுதணும், ரெசிப்ட் சைடுல. So 1000. ஓகேங்களா? அப்புறம் wages paid for ground maintenance. ஓகே, அந்த மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக wages கொடுத்திருக்காங்க. So 2000 இது. So wages paid 2000. ஓகேங்களா? இங்க எழுதியாச்சு. அதுக்கு அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் subscription received ஆயிருக்கு. சோ இது ஃபுல்லா வந்து 10500. So receive ஆயிருக்கு, ரெசிப்ட் சைடுல வரும். அப்புறம் வந்து wages yet to be paid. So இது வராது. ஓகே, ஒண்ணு பே பண்ணல இது. ஓகே, பே பண்ணனும். சோ நம்ம வந்து நான் கேஷ் ஐட்டம்ஸ்லாம் இங்க நம்ம போட கூடாது. இல்ல கூடாது, இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்க வர கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்ட் ஆன் லோன் paid. ஓகேங்களா? சோ லோன் வாங்கிருக்கீங்க நீங்க, அதுக்கு இன்ட்ரஸ்ட் பே பண்ணிருக்கீங்க. சோ 2000 rupees இங்க எழுதிடுங்க. அதுக்கு அப்புறம் honorarium paid. சோ 2800 பே பண்ணிருக்கீங்க நீங்க, அப்போ அது 2800 இங்க எழுதிடுங்க. அதுக்கு அப்புறம் வந்து இங்க இருக்கு வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். சோ கேஷ்னா இருக்கு, வெளிய போயிருக்கு, பேமெண்ட் ஆயிருக்கு. சோ 7000. அப்புறம் பாருங்க இந்த இடத்துல சாரி 700 இது. அதுக்கு அப்புறம் வந்து மேட்ச் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. அப்ப அமௌண்ட்னா இருக்கு, வெளிய போயிருக்கு. சோ அப்ப இது எங்க வரும், இந்த பக்கம் 2600. அதுக்கு அப்புறம் என்ன இருக்குங்க, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். இது கேஷ்னா இருக்கு, வெளிய போயிருக்கு, பேமெண்ட் ஆயிருக்கு. சோ எழுதிருங்க இங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன இருக்குங்க இந்த இடத்துல legacies received. லெகசிஸ்னா என்னது மீனிங் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. லெகசிஸ்னா என்ன இருக்குன்னா, உங்களோட இந்த கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் இருக்கு, ரைட்? ஓகே, கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன இருக்காங்க, தட் இஸ் எனி பர்சன், ரொம்ப ஃபேமஸான பர்சன். ஓகே, ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வில் எழுதுனாங்க. வில் என்னது, அவங்களோட இது மீன்ஸ் அவங்க எல்லா சொத்தும் என்ன ஆகும்னா இந்த கிளப்க்கு போகும்ன்ட்டு. ஓகேங்களா? எப்போ போகும், அவங்களோட வில் வந்து அவங்க எக்ஸ்பயர் ஆகினதான். ஓகேங்களா? அவங்க எழுதி வச்சிருப்பாங்க அதெல்லாம். ஸோ அதுதான் லெகசிஸ். ஓகேங்களா? ஓகே, லெகசிஸ் ரிசீவ் ஆயிருக்கு. எவ்வளோ, இது வந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட்ல இருக்கு, பட் மீனிங் வந்து இதுதான் இது. சரிங்களா? ஓகே, ஸோ லெகசிஸ் ரிசீவ்டு 2000. ஓகே, எங்க ரிசீவ் ஆயிருக்கு உங்களுக்கு ரெசிப்ட் சைடுல நீங்க எழுதிடணும் இது. அப்புறம் வந்து கேஷ் பேலன்ஸ் இருக்கு 300. ஸோ கேஷ் பேலன்ஸ் எங்க எழுதுவீங்க நீங்க, இந்த பக்கம் எழுதுங்க, கேஷ் இன் ஹேண்ட். ஓகே, 300. 3000 சொன்னா 300 இது. ஓகே, டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பெவிலியன். ஓகேங்களா? ஸோ பெவிலியன் என்னது, பெவிலியன் வந்து ஒரு ஓப்பன் ஹால், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து டொனேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 2000 எழுதிடுங்க. ஓகேங்களா? அது வந்து பெவிலியன் கிடையாது, பெவிலியன். ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த சம்மு. ஓகே.